ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் இரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் என்பது நமக்கு தெரியும். இந்த பீட்ரூட் உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்போது காண்போம். பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. 150 கிராம் பீட்ரூட்டில் வெறும் 58 கலோரிகள் மட்டுமே கொண்டிருக்கின்றன. இதில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிங்க், மாங்கனீஸ், விட்டமின் சி, பிட்டேட், ஃபோலேட், மாவுச்சத்து, நார்ச்சத்து ஆகியவை அடங்கியுள்ளது. பீட்ரூட்டில் உள்ள நியூட்ரியன் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் அல்சர். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கு அல்சர் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அப்படி அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சாப்பிட தேவையில்லை. வாரத்தில் 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அல்சர் விரைவில் குணமாகும். செகண்ட் ஒன் டீடாக்ஸ். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலின் உறுப்புகளில் இருக்கும் நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வதால் உடல் உறுப்புகள் சுத்தமடையும். தேர்ட் ஒன் ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ். பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது. பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். சுவையும் கூடும். பச்சை பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கியும் அதில் எலுமிச்சை சாற்றில் தொட்டும் சாப்பிடலாம். ஃபோர்த் ஒன் போன்ஸ் கியூர். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் சருமத்தில் புண், கொப்பளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாகும். அப்படி ஏற்படும் தீக்காயங்களில் கொப்பளங்களாக மாறாமல் இருக்கவும் காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பீட்ரூட் பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் சாறினை தடவி வந்தால் அது காயம்பட்ட இடங்களில் கொப்பளங்கள் ஏற்படாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் அலர்ஜி. பீட்ரூட்டில் பீட்டாலைன் என்னும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் இருப்பதால் நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்க்க உதவுகிறது. குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகிற அலர்ஜியை போக்க உதவுகிறது. சிக்ஸ்த் ஒன் டைஜஷன். நீரில் கரையும் நார்ச்சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் உள்ளதால் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் ஒன் பாடி ஸ்ட்ராங். பீட்ரூட்டில் ஏராளமான வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. மேலும் இதில் உள்ள நைட்ரிக் ஆசிட் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். பீட்ரூட்டை தினமும் சாப்பிட்டு வர உடல் வலிமை அதிகரிக்கும். இது உங்களை நீண்ட நேரத்திற்கு சோர்வடையாமல் வைத்திருக்கும். எய்த் ஒன் மெமரி பவர். பீட்ரூட் சாப்பிடுவது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதன் மூலம் அடிக்கடி ஏற்படும் மறதியும் தடுக்கலாம். நைன்த் ஒன் போன் ஸ்ட்ராங். உடலில் கால்சியம் சத்துக்கள் குறைவதால் எலும்புகள் பலவீனம் அடையலாம். பெரும்பாலான பெண்களுக்கு கால்சியம் பற்றாக்குறையினால் அவதிப்படுகிறார்கள். இந்நிலையில் கால்சியம் குறைபாட்டை பூர்த்தி செய்ய தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிடலாம். இதன் மூலம் எலும்பு மெலிதல் நோய் போன்ற எலும்பு சார்ந்த நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம். 10th ஒன் அயன் டெஃபிஷியன்சி. பீட்ரூட்டில் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் இரத்தத்தில் சரியான அளவு ஹீமோகுளோபின் இருக்கும். இதனால் உள் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் விநியோகம் சிறப்பாக இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த இந்த பீட்ரூட் உங்களை உள்ளிருந்து பலமாக வைத்திருக்கும். இவ்வளவு பயன் தரக்கூடிய பீட்ரூட்டை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.